இன்னைக்கு லஞ்சுக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபீஸ் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப நாளா செய்யணும்னு நெனச்சது தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். அது என்ன ரெசிபின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ஜா தான் இருக்கும். இன்னைக்கு கடம்பா மீன் வாங்கி நல்ல ஒரு தொக்கு பண்ணியிருக்கேன். கடம்பா மீன பொறுத்தவரைக்கும் ரொம்ப நெறைய தண்ணி ஊத்தி வேக வைக்கக்கூடாது. ரப்பர் மாரி ஆயிடும். கம்மியா தண்ணி ஊத்தி வேக வச்சீங்கன்னா, அந்த தொக்கு ரொம்ப சூப்பரா, சாஃப்ட்டா அந்த கடம்பா மீன் இருக்கும். அடுத்தது நாட்டுக்கோழி முட்டைய தான் 4 வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது என்ன நான் வச்சிருக்கேன்னா, ரசங்க. ரசம்னா சாதாரண ரசம் இல்ல. இது ரொம்ப நாளா நான் செய்யணும்னு நெனச்சு இப்ப தான் நான் செஞ்சிருக்கேன். ஆட்டுக்கால் போட்டு சூப்பரா ஒரு ரசம் தாங்க பண்ணியிருக்கேன். இதுல ஒரு சொட்டு எண்ணெய் கூட நான் ஊத்தவே இல்ல. ஏன்னா ஆட்டுக்கால்லலாம் கொழுப்பு அதிகமா இருக்கும். இந்த மாரி ரசம்லாம் நான் செய்யும்போது எண்ணெய் ஊத்தாம தான் செய்வேங்க. அப்பதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா நல்லாருக்கும். சூடான சாதத்துல இத போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாருக்கும். அடுத்தது வீட்லயே ஊற ஊத்துன தயிர் தாங்க இது. இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்போட சூப்பரான கனவா மீன் தொக்கு, வேக வச்ச முட்டை. இதெல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு சுட சுட சாதம் வடிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த முட்டைய நான் எடுத்து அப்படியே தொக்குல போட்ற போறேன். கொஞ்சம் சீக்கிரமாவே தொக்குல போட்டுட்டோம்னா, அந்த முட்டையிலயும் உப்பு, காரம் புடிச்சு நல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு. அவ்வளோதான் புதன்கிழமை சமையல் ரெடி ஆயிடுச்சு.